to meditate an important portion of the 6th chapter. நாம் இன்று 6ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்கப் போகிறோம். And here in this 6th chapter we read about the seals that God opens. இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் கர்த்தர் உடைக்கும் முத்திரைகளை குறித்து காணப்போகிறோம். Because in the previous chapter இதற்கு முந்தின அதிகாரத்தில் the scroll was received by Jesus Christ from God the Father. தேவனிடமிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு சுருளை வாங்கினார். And he opens the seals one by one. அதிலிருந்து ஒவ்வொரு முத்திரையாக அவர் உடைக்கிறார். 4 seals we have meditated so far. நாம் 4 முத்திரைகளை குறித்து தியானித்திருக்கிறோம். And we are going to have the 5th seal this evening. இன்று மாலை நாம் 5வது முத்திரையை குறித்து தியானிக்கப் போகிறோம். Even though we are going to meditate a short while, நாம் சிறிது நேரம் தான் தியானிக்கப் போகிறோம். Yet I kindly request the Holy Spirit of God to minister to us this evening. இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். And if you read the 9th verse of the 6th chapter, 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. and here we see the martyrs, ரத்த சாட்சிகள். இங்கு ரத்த சாட்சிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். When he opened the 5th seal, I saw under the altar the souls of those who had been slain for the word of God and for the testimony which they held. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். So here we see some souls under the altar of God. இங்கு தேவனுடைய பலிபீடத்தின் கீழே சில ஆத்துமாக்களை காண்கிறோம். They are the martyrs. அவர்கள் இரத்த சாட்சிகளானவர்கள். And they were slain for the word of God and for their testimony they held. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். Here you can understand very well, if you stand for the word of God, இங்கு இதிலிருந்து நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் தேவ வசனத்திற்காக நின்றீர்களானால் you will have enmity in this world, உங்களுக்கு இந்த உலகத்திலே பகை உண்டாயிருக்கும் from others, மற்றவர்களிடத்திலிருந்து, and hatred from others, பிற மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். and they will persecute you, உங்களை கொலை செய்வார்கள், துன்பப்படுத்துவார்கள். 2 Timothy chapter verse 12 says so. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3:12. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. And if you stand for the word of God, நீங்கள் தேவ வசனத்திற்காக நின்றீர்களானால், and if you stand for the truth, நீங்கள் சத்தியத்திற்காக நின்றீர்களானால், and if you hold testimony for Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியை காத்துக் கொண்டீர்களானால், and if you are the witnesses, living witnesses for the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் உண்மையுள்ள சாட்சிகளாய் இருந்தீர்களானால், the world will not love you, உலகம் உங்களை நேசிக்காது, but instead it will hate you. அதற்கு பதிலாக உங்களை வெறுக்கும். That's why when before leaving this world, Jesus Christ was addressing to his disciples like this. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இறுதியாக தம்முடைய சீஷர்களுக்கு இவ்வாறு கூறுகிறார். உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாலே தம்முடைய சீஷரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். Then he said, அப்பொழுது அவர் சொன்னார், and if the world hates you, உலகம் உங்களை பகைத்தால், you should know one thing, நீங்கள் ஒன்றை அறிய கடவீர்கள். before that it has hated me, அதற்கு முன்பாக அது என்னை பகைத்தது. so if it hates me, அது என்னை பகைத்திருந்தால், how it will hate you, it will much more it will hate you, எவ்வளவு அதிகமாய் உங்களையும் பகைக்கும். so if you stand for the word of God or for the testimony that you have in your life, நீங்கள் வசனத்திற்காகவும் உங்களுடைய சாட்சியிற்காகவும் நீங்கள் நிலை நின்றால், surely you will have hatred from others, பிறரால் நிச்சயமாக பகைக்கப்படுவீர்கள். and they will hate you, and they will not love you, அவர்கள் உங்களை வெறுப்பார்கள். and even if the world loves you, உலகம் உங்களை நேசித்தால், and it will not love wholeheartedly, அது முழு உள்ளத்தோடு உங்களை நேசிக்காது. that means it expects something from you, that's why it loves you. உங்களிலிருந்து எதையாவது ஒன்றை அது வேண்டுகிறது, அதனால் தான் உங்களை நேசிக்கிறது. எதிர்பார்க்கிறது until it gets, அது கிடைக்கும் வரைக்கும் அது உங்களை நேசிக்கும். it will be calm, அது வரைக்கும் அது அமைதியா இருக்கும். and after that அது கிடைத்த பொழுதோ it will show its ways, அது தன்னுடைய வழியை காண்பிக்கும். so you should understand very well from the word of God, from the light of the truth of God, நீங்கள் வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், and we have to, at any cost we have to stand for the word of God, நாம் எந்நிலையிலும் தேவனுக்காக நிற்க வேண்டும். because standing for the word of God is something costly.
வசனத்திற்காக மரிப்பது மிகவும் விலையேற பெற்றது. You have to lose something in your life in order to gain the spiritual benefits from God. ஆவிக்குரிய நன்மைகளை நீங்கள் பெறும்படி சில காரியங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டியதா இருக்கிறது. According to the word of God, the principle of the Bible is like this. வசனத்தின்படி வேதத்தினுடைய உண்மை இவ்வாறு இருக்கிறது. Christianity is nothing but gaining by losing. கிறிஸ்துவம் என்பது வேறொன்றும் அல்ல, ஒன்றை இழந்து ஒன்றை பெற்றுக்கொள்வது. Gaining by losing something. ஒன்றை இழந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதாகும். But gaining the most precious thing. ஆனால் பெற்றுக்கொள்வதோ மிகவும் விலையேற பெற்றதாகும். By losing the temporal things. ஆனால் இழந்து போவதோ ஒன்றுக்கும் அனித்தியமானவைகள். So that's why the Bible says here in this 9th verse. அதனால் தான் வேதம் இந்த 9ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது. I am going to take 1 or 2 incidents from the word of God for this verse. இந்த வசனத்திற்காக வேதத்திலிருந்து சில சம்பவங்களை எடுத்துக்கொள்ள போகிறேன். The first martyr that you see in the word of God is none other than Abel. முதல் இரத்த சாட்சி நீங்கள் வேதத்தில் காணுவது யார் என்றால் ஆபேல். If you read the 4th chapter of the book of Genesis, நீங்கள் ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் you can very well read about the sacrifice that he offered to God. நீங்கள் ஆபேல் தேவனுக்கு அளித்த பலியை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். And it was acceptable in the sight of God. அது தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருந்தது. Because he gave the best one that he had in his life. அவன் தன்னுடைய வாழ்விலே இருந்த விலையேற பெற்றதை தேவனுக்கு கொடுத்தான். சிறப்பானதொன்றை, best one. சிறப்பானதொன்றை தேவனுக்கு கொடுத்தான். He gave to God. அதை அவன் தேவனுக்கு கொடுத்தான். So it was acceptable in the sight of God. அதனால் தேவனுடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்படத்தக்கதா இருந்தது. Whereas this fellow's sacrifice, Cain, ஆனால் sacrifice was rejected by God. ஆனால் காயின் அளித்ததோ அவரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. So cunningly he talked to this Abel. அவன் தந்திரமாக ஆபேலை கொன்றான். Even though it is not seen in our Bible, but it is written in the original tongue. மூல பாஷையிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பைபிள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மூல பாஷையில அது எழுதி இருக்குது. He invited Abel to go with him to the forest or the field. அவன் வயலுக்கு ஆபேலை தன்னோடு அழைத்தான். Come, let us go out to the field. நாம் வயலுக்கு போவோம் வா என்று ஆபேலை அவன் அழைத்தான். So when he went, believing him, he went with him. அவனை நம்பி ஆபேல் வயலுக்கு சென்றபோது, that's why Tamil Bible and English Bible say like this: in the field he murdered him, killed him. வயலிலே when he was in the field, அவன் வயல்வெளியில் இருக்கும்போது he was murdered by his brother. காயினால் கொல்லப்பட்டான். So but instead our elder brother Jesus Christ invites us to the field. நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை வயலுக்கு அழைக்கிறார். So we have to also accept his invitation. Not only that, we have to invite him to our field. You can see in the book of Song of Songs. நாம் அவரை நம்முடைய வயலிற்கு அழைக்க வேண்டும். அது உன்னத பாட்டில் நீங்க பார்க்கலாம். வயல்வெளிக்கு போவோம் வாரும் நேசரே. உன்னத பாட்டில் நீங்க பார்க்கலாம். உன்னத பாட்டில் என்ன பார்க்கறீங்கன்னா, நேசம் கூப்பிடுற வயல்வெளிக்கு வாங்க. That is the field, that means the field of the ministry of God. அதுதான் தேவனுடைய ஊழியமாகிய வயல். So field means you have to work hard and you have to reap what you have sown. அந்த வயல் என்னவென்றால், நீங்கள் கடினமாய் உழைத்து நீங்கள் விதைத்ததை அறுவடை செய்ய வேண்டும். So it is the ministry of God. அது தேவனுடைய ஊழியம். So we have to invite Jesus Christ. We have to take our Lord, our bridegroom, with us to the field where we do our ministry. நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வேலை செய்யும் வயலிற்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும். So since he offered the best one that he had in his life, he was killed for that. தன் வாழ்விலே மிகவும் சிறந்ததை அவன் கொடுத்தபடியினாலே ஆபேல் கொல்லப்பட்டான். Jesus Christ confirms it in his ministry. அதை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே இவ்வாறு குறிப்பிடுகிறார். And if you stand for me, if you stand for the truth, for my truth, surely you will be persecuted. நீங்கள் எனக்காகவும் என்னுடைய சத்தியத்திற்காகவும் நிலை நின்றால் நிச்சயமாக கொலை செய்யப்படுவீர்கள். No, persecuted means துன்புறுத்தப்படுவீர்கள். இதுதான் கொலை செய்யப்படுறது. You will be persecuted. நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள். So if you stand for the word of God, நீங்கள் தேவ வசனத்திற்காக நின்றால், I mean if you stand means if you walk according to the word of God, not speaking the word of God, நீங்கள் தேவ வசனத்தின்படி நடந்தால், then you will have hatred from this world. நீங்கள் உலகத்திலே பகைக்கிறவர்களை சம்பாதிப்பீர்கள். Not only that,
அது மட்டுமல்ல, you will be persecuted even by Christians, those who are not standing for the word of God. நீங்கள் கிறிஸ்தவர்களால் கூட பகைக்கப்படுவீர்கள். Because in the if you see the past time, நீங்கள் பழைய காலத்தை பார்த்தீர்களானால், and many people were murdered because of the nominal Christians. பாரம்பரிய கிறிஸ்தவர்களாலே பல பெயர் கிறிஸ்தவர்களாலே பலர் கொல்லப்பட்டனர். Since they didn't stand for the truth of God, they killed the people those who stood for the truth of God. அவர்கள் தேவனுடைய வசனத்தினால் நிற்கவில்லை ஆகையால் தேவனுடைய வசனத்தில் நிற்கிறவர்களை அவர்கள் கொன்றார்கள். And the second person I am taking is Uriah. இரண்டாவதாக உரியா பத்சேபாளோட ஹஸ்பண்ட் உரியா. He was also a martyr. அவரும் ஒரு இரத்த சாட்சி. Because ஏனென்றால் he stood for the principle that he was following. அவன் தான் நடக்க வேண்டிய தான் கொண்ட கொள்கைக்கு உறுதியாக அவன் நின்றான். உரியா நின்றான். When he had returned from the battlefield, அவன் யுத்த களத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது, before that David had committed that mistake. அதுக்கு முன்னாலே தாவீது அந்த தப்பு செஞ்சுட்டான். அதெல்லாம் ஓபனா பேச முடியாது புல்பிட்ல, அது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். He had committed the mistake. தாவீது அந்த தவறை செய்தான். அதுக்கு முன்னாலே தவறு செஞ்சுட்டான். When he had returned, Uriah had returned from the battlefield. உரியா யுத்த களத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது, David very craftily and cunningly he was doing something. தாவீது தந்திரமான ஒரு சில காரியங்களை செய்கிறான். Go and take rest or go and stay at your home. நீ போய் உன் வீட்டிலே தங்கு. I think many people have understood this thing. Go there. You have to stay at your house for tonight. இன்று நீ உன் வீட்டிற்கு சென்று அங்கே இளைப்பாறு என்று சொல்கிறான். But that innocent fellow, அந்த அப்பாவி மனிதன், innocent lamb, அந்த அப்பாவி ஆட்டுக்குட்டி, what it did, அவன் என்ன செய்தான்? No, my colleagues are in the battlefield. என்னுடைய வீரர்கள், என்னுடைய சக வீரர்கள், colleagues, என்னுடைய சக வீரர்கள் யுத்த களத்தில் இருக்கும் பொழுது, how can I go and stay in my home? நான் எவ்வாறு என் வீட்டிற்கு சென்று இளைப்பாற முடியும்? How can I go and experience or enjoy the pleasure of this world? நான் இந்த உலக சிற்றின்பத்தை நான் எவ்வாறு அனுபவிக்க முடியும்? No, I won't go. நான் போக மாட்டேன். But this fellow made him drink. ஆனால் தாவீதோ அவனை குடிக்க செய்து, again he persuaded him to go home. பின்பும் வீட்டிற்கு செல்லுமாறு வற்புறுத்துகிறான். On the morrow he did that and that fellow didn't go. அப்படி செய்தும் உரியா on the morrow, the next day, on the morrow, அடுத்த நாளும் அவன் அவ்வாறு வீட்டிற்கு செல்லவில்லை. அடுத்த நாளும் அப்படி தாவீது செஞ்சு கூட உரியா போகவே இல்லை. Because he stood for the principle that he was following in his life. அவன் கடைபிடித்த கொள்கைக்கு அவன் நிலை நின்றான். And again King David gave a letter in his hands of Uriah himself. பின்பு தாவீது ஒரு கடிதத்தை உரியாவின் கைகளிலேயே கொடுக்கிறான். That letter was unto the death of Uriah. ஆனால் அதுவோ உரியாவின் மரணத்திற்கு ஏதுவான கடிதம். Since he was innocent, he didn't open that seal and he didn't read that. அவன் அப்பாவி மனிதன் ஆகையால் அதை திறந்து அவன் படிக்கவில்லை. If it is 21st century, he would have done that. ஆனால் அது 21ஆம் நூற்றாண்டு என்றால் அவன் கண்டிப்பாக திறந்து படித்திருப்பான். But he was innocent, he was honest before God and before King David. அவன் தேவனுக்கு முன்பும் ராஜாவாகிய தாவீதுக்கு முன்பும் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் he didn't unseal that, he didn't open the seal. அந்த முத்திரையை அவன் உடைத்து பார்க்கவில்லை. He was killed. அவன் கொல்லப்பட்டான். And the greatest punishment came from God to the family of David. மிகப்பெரிய ஒரு தண்டனை தாவீதின் குடும்பத்திற்கே வந்தது. Do you know one thing? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Still இப்பொழுதும் David's generation has been experiencing that punishment. அந்த தண்டனையை தாவீதின் சந்ததி இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. And if you read the history of Israel, still they have been undergoing that problem. இஸ்ரவேலின் சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் இன்னும் அந்த பிரச்சனையின் வழியாய் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். The sword will never leave your home. பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்குவதில்லை. Still it is there. இன்னும் அப்படியாக இருக்கிறது. Until the coming of Jesus Christ it will not leave. இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அது நீங்காது. I am not telling about a rapture but the final coming. இரண்டாம் வருகை குறித்து சொல்கிறேன். ரகசிய வருகை அல்ல,
இறுதி வருகை வர்ற வரைக்கும் தாவீதோட வீட்டுல வந்து பட்டயம் இருக்கும். அந்திகிறிஸ்து ஆட்சியில பிரச்சனை இருக்குது. தாவீதோட இஸ்ரேலுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. Second 3.5 years they will have the tribulation. இரண்டாவது 3.5 ஆண்டுகளில் அவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். So Uriah was the second martyr that we are taking this evening. நாம் இரண்டாவதாக உரியாவை குறித்து காண்கிறோம். Many martyrs you can see in the word of God. நீங்கள் வேதத்திலே பல இரத்த சாட்சிகளை குறித்து காணலாம். The best martyr that you can ever read in the word of God is none other than our Lord Jesus Christ. நீங்கள் சிறந்த இரத்த சாட்சியாக வேறொருவரும் அல்ல, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து காணலாம். Because they died for something or for some principle or something that they were following. அவர்கள் தங்களுடைய பொருளுக்காகவோ தங்களுடைய கொள்கைக்காகவோ இறந்தார்கள். But Jesus Christ died for the propitiation for all the mankind. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உலக மக்களின் ரட்சிப்பிற்காக without committing any error. I am not telling about a sin but any error at all. எந்த தவறும் செய்யாமல் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். That's why the Bible says because of the word of God and the testimony that they held, they were slain. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டார்கள். And if you read the 10th verse, 10வது வசனத்தில், they cried with a loud voice saying, how long, O Lord, holy and true, until you judge and avenge our blood on those who dwell on the earth. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். Until then they were sleeping. அதுவரைக்கும் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருந்தார்கள். And suddenly they got up. திடீரென்று அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. They shouted. அவர்கள் கத்தினார்கள். And how long and when will you avenge for our blood? என்றைக்கு எங்களுக்காக நியாய தீர்ப்பு செய்வீர்கள்? My dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, their blood is like that. அவர்கள் ரத்தம் அவ்வாறுதான். Even though Abel was the first martyr, ஆபேல் முதல் இரத்த சாட்சியாக இருந்தாலும் even his blood was also like that. அவனுடைய ரத்தமும் அவ்வாறுதான் இருந்தது. Will you not avenge for my blood on Cain? என்னுடைய ரத்தத்திற்காக பழி வாங்க மாட்டீரோ என்று காயினை பழி வாங்க மாட்டீரோ? So that was a blood that asked for avenge or revenge. அந்த ரத்தம் பழி வாங்குதலுக்காக கதறியது. But the blood of Jesus Christ is not like that. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவ்வாறு அல்ல. Father, forgive them. பிதாவே அவர்களுக்கு மன்னியும். That's why the writer of the epistle Hebrews writes like this. எபிரேய ஆக்கியோன் அதனால்தான் இவ்வாறு சொல்லுகிறார். And Jesus Christ's blood is more precious than the blood of Abel. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மிகவும் விலையேறப்பெற்றது. Because it's a forgiving blood. ஏனென்றால் அது மன்னிக்கும் ரத்தம். And what about Stephen? ஸ்தேவானை குறித்து என்ன? He was also a martyr. அவரும் ஒரு இரத்த சாட்சி தான். But he also prayed like that. அவரும் இவ்வாறு ஜெபித்தார். He asked the Father to forgive them. அவர் பிதாவை நோக்கி இவர்களை மன்னியும் என்று கேட்டார். Instead he asked not to bring any punishment upon them those who killed him. அவரை கொன்றவர்களை மேல் தண்டனை கொடுக்குமாறு அவர் கேட்கவில்லை. So that is the precious blood. அதுவும் ஒரு விலையேறப்பெற்ற ரத்தம். Dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, we are now living in the 21st century. We are the New Testament saints. நாம் புதிய ஏற்பாட்டு saints, பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். Are you having any bitterness against anyone in this world or your relatives or friends? உங்க உறவினர் நண்பர்கள் யாரும் மேலயாவது கசப்பு வச்சிட்டு இருக்கீங்களா? ஹேபேலை ஃபாலோ பண்ண போறோமா இயேசுவை ஃபாலோ பண்ண போறோமான்னு யோசிக்கணும் மாலை வேளையில. We have to introspect ourselves whether we are going to follow Jesus Christ or Stephen or Abel. நாம் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவையா அல்லது ஆபேலையா நம்ம பின்பற்ற போறோம். We are living in the 21st century. We are the New Testament saints. நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have been cleansed by the most precious blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். And we have been anointed by the Holy Ghost of God. பரிசுத்த ஆவியானவராலே நாம் அபிஷேகப்பட்டிருக்கிறோம். And we have been given the spiritual gifts of God. ஆவிக்குரிய வரங்களை நாம் அடைந்திருக்கிறோம். Not only that, God is making a spiritual fruit in our life. ஆவிக்குரிய கனிகளை கூட நம்முடைய வாழ்வில் தேவன் விளைய செய்கிறார். This evening the Holy Spirit of God asking us,
பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே நம்மை இவ்வாறு கேட்கிறார். Do you have bitterness, any bitterness against anyone, your relative or friend, even other religion people? நீங்கள் யார் மேலாவது வேறு மதத்தின் உள்ளவர்கள் மேலாவது கசப்பு வைத்திருக்கிறீர்களா? But you have to throw all the bitterness into the blood of Jesus Christ. நீங்கள் எல்லா கசப்பையும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்திற்குள்ளே மறைத்துக் கொள்ள வேண்டும். The blood of Jesus Christ will cleanse you from all sin, the Bible says. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும். If he forgives, அவர் நம்மை மன்னித்தால், if he forgives, he will never remember that. அவர் நம்மை மன்னித்த பின்பு அதை எப்பொழுதும் நினைப்பதில்லை. Micah 7:19 says like that. மீகா 7:19 வசனம் இவ்வாறு சொல்கிறது. And if he forgives once for all, it is forgiven, it is forgiven. அவர் மன்னித்து விட்டால் அது மன்னித்ததுதான். And he will not remember it again. அதை திரும்பவும் அவர் நினைக்க மாட்டார். Since you have taken that bitterness with the power of the Holy Ghost and you put it in the blood of Jesus Christ, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அந்த கசப்பை எடுத்து கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்திற்குள் போட்டுவிட்டால், because it is not easy for you to take the bitterness or any hatred with the power of your flesh, நீங்கள் மாம்சத்தின் பலத்தினாலே அவ்வாறு செய்ய முடியாது. because you are from Adam physically. நீங்கள் மாம்சத்திலே ஆதாமின் வழி வந்தவர்கள். Since you have been saved spiritually, you are from the latter Adam, second Adam, Jesus Christ. நீங்கள் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். Spiritually you are the children of latter Adam. ஆவியின்படி நீங்கள் பிந்தின ஆதாமின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். Physically you are from Adam. மாம்சத்திலே நீங்கள் ஆதாமிலிருந்து வந்தவர்கள். So there will be bitterness and there will be any hatred in your flesh. It is natural. உங்கள் மாம்சத்தில் கசப்பு இருக்கும், அது இயற்கைதான். But God works beyond the natural things. ஆனால் தேவன் இயற்கைக்கும் மேற்பட்ட காரியங்களை செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை செய்கிறார். That's why he asks us, he expects as like this. அதனால்தான் அவர் நம்மிடத்தில் இவ்வாறு எதிர்பார்க்கிறார். What is the bitterness that you have this evening? இந்த மாலை வேளையிலே உங்களில் என்ன கசப்பு இருக்கிறது? Don't wait to take it away till the next communion. But today is the day of salvation. இன்றே ரட்சணிய நாள். இல்ல அடுத்த கம்யூனியன்ல எடுத்து போடலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கே ரட்சணிய நாள். இன்னைக்கு எடுத்து போடலாம், என்னைக்கு எடுத்து போட போறீங்க? God wants us to take all the things negative, I mean unwanted things in the sight of God from us by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்மில் உள்ள தேவையற்ற காரியங்களை எடுத்துவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Don't ask avenge. நீங்கள் பழிவாங்குதலை கேட்காதீர்கள். Don't pray like that. அவ்வாறு ஜெபிக்காதீர்கள். But many Christians are praying like that. ஆனால் பல கிறிஸ்தவர்கள் அவ்வாறு ஜெபிக்கிறார்கள். Once one person was conversing with me. We were having conversation. நான் ஒருவரோட பேசிக் கொண்டிருந்தேன். And that fellow told like this. அந்த நபர் இவ்வாறு கூறினார். Oh, that family did many things against me. அந்த குடும்பம் எனக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தது. And finally I knelt down. நான் கடைசியாக knelt down. முழங்கால் படியிட்டேன். And I knelt down and prayed. நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். Now that family has not prospered and it is nothing. Now that family has not prospered in anything, it is nothing. அதனால்தான் இப்பொழுது அந்த குடும்பத்தில் எந்த செழிப்பும் இல்லை. அந்த குடும்பம் வழங்காம போச்சு. I was thunderstruck. நான் திகைத்து விட்டேன். Is it a prayer or New Testament prayer in the sight of God? அது ஒரு புதிய ஏற்பாட்டு ஜெபமா என்று நான் திகைத்தேன். When you read the Lord's prayer in Matthew 6:9-13, நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை படிக்கும் பொழுது, Father, forgive us as we forgive others. நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னியும். That means if I don't forgive others, Father, please don't forgive me. நான் பிறரை மன்னிக்காவிடில் என்னையும் மன்னிக்காதீர்கள் என்று கேட்பது போல இருக்கிறது. So what is the New Testament prayer? புதிய ஏற்பாடு ஜெபம் என்ன? Please bless him, Father. அவர்களை மன்னியும். Let him prosper. அவன் செழிக்கட்டும். He did against me. அவன் எனக்கு விரோதமாய் செய்தான். But please lead him so that he cannot do anything against you, Father. ஆனால் உமக்கு விரோதமாய் செய்யாதபடி அவனை காத்துக்கொள்ளும். Please bless him and forgive him. அவனை ஆசீர்வதித்து அவனை மன்னியும். That is the true heart of a true Christian. அதுதான் உண்மையுள்ள கிறிஸ்துவனின் உண்மையுள்ள. God is going to avenge or not, it doesn't matter in our sight. நம்முடைய பார்வையில் தேவன் அவனை பழி வாங்கினாரோ அல்லையோ அது கணக்கில்லை. What is our responsibility? நம்முடைய தேவை என்ன? பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு என்ன? What is our responsibility? We have to surrender ourselves. நாம் தேவனிடத்தில் நம்மை சரணடைக்க வேண்டும். And we have to pray for others. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். That's why in Matthew 5:44-45 Jesus says like this. அதனால்தான் மத்தேயு 5:44-45 இயேசு இவ்வாறு சொல்கிறார். Forgive your enemies.
உங்களை பகைக்கிறவர்களை மன்னியுங்கள். And pray for them, those who persecute you. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். By doing this, you will be the children of the Most High. நீங்கள் இவ்வாறு செய்கிறதினால் உன்னதத்தில் உள்ள தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். My dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, today we are going to take all the bitterness that we have in our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கும் எல்லா கசப்புகளையும் நாம் இன்று எடுத்து போட போகிறோம். Once one servant was delivering the word of God. ஒரு முறை ஒரு ஊழியர் இவ்வாறு வேத வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார். I was interpreting for him. I think he is from Delhi. நான் அவருக்கு மொழியாக்கம் இவ்வாறு செய்து கொண்டிருந்தேன். He is from Delhi. I was interpreting for him. அவர் டெல்லியிலிருந்து வந்திருந்தார். அவருக்கு மொழியாக்கம் செய்து கொண்டிருந்தேன். And one point he told, I like it very much. ஒரு பையன் இவ்வாறு சொன்னான். நான் அதை No. One point he told, I like it very much. ஒரு கருத்து இவ்வாறு அவர் சொன்னார். If you have bitterness, it is like this. உங்களில் கசப்பு இருந்தால் அது இவ்வாறு இருக்கும். What does it mean? அது என்னவென்றால், you are taking poison. நீங்கள் விஷத்தை எடுத்துக்கொண்டு you are drinking poison. நீங்கள் விஷத்தை குடிக்கிறீர்கள். But you are expecting your enemy to die. ஆனால் உங்களுடைய பகைவர் இறக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். விஷத்தை நான் சாப்பிட்டுட்டு என்னோட எதிரி சாகணும்னு எதிர்பார்த்தேன் அர்த்தம். Bitterness is like that. கசப்பு அவ்வாறுதான் இருக்கிறது. You will be dead in spirit. நீங்கள் ஆவியிலே மரித்து விடுவீர்கள். But by the blood of Jesus Christ only, and with the word of God, and with the power of Holy Ghost only, you can be revived again. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் தேவ வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் நீங்கள் திரும்பவும். What was the reply given to these people? Next verse. Then a white robe was given to each of them, and it was said to them that they should rest a little while longer, until both the number of their fellow servants and their brethren who would be killed as they were was completed. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றையும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட்டவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. So this is a mandatory, the second point, I think so. This is a mandatory. இது ஒரு கட்டாயம். அதிகாரப்பூர்வமான கட்டாயம் தான் சரியான டிரான்ஸ்லேஷன். அதிகாரப்பூர்வமான கட்டாயம். It is mandatory that they should again sleep, again take rest. So they should take rest for a long while, little while. அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும். My dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, you have not yet attained the rest of God. நீங்கள் தேவனிடத்தில் இளைப்பாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்க இன்னுமே இளைப்பாறுதல பெறல, அதான் சாகல. அதேதான் டீசன்ட் அப்படி சொல்றேன் நான். You have not attained the rest of God in paradise. இன்னும் நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை பெறவில்லை. Instead you are enjoying the rest of God in your spirit according to Matthew 11:28. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி உங்கள் ஆவியிலே நீங்கள் இளைப்பாறுதலை அடைந்திருக்கிறீர்கள். Enjoying the rest of God spiritually now. நீங்கள் ஆவியிலே இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறீர்கள். And in 29th verse also, then you shall have rest in your souls, Jesus says. இயேசு இவ்வாறு சொல்கிறார், உங்கள் ஆவியிலே நீங்கள் இளைப்பாறுதலை பெறுவீர்கள். Because I am humble and I am meek. ஏனென்றால் நான் தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிரு. Learn from me. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Then you will have rest in your souls. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். So you are enjoying the rest of God in spiritually. நீங்கள் ஆவிக்குரிய விதமாக இளைப்பாறுதலை பெறுகிறீர்கள். And you are sitting at your home like this. நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இவ்வாறு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். Oh Lord, I am enjoying your presence or the rest in my life. Thank you for that. நான் தேவனே உம்முடைய இளைப்பாறுதலை நான் இவ்வாறு அடைந்திருக்கிறேன். But yesterday my neighbor scolded me like this. ஆனால் நேற்று என்னுடைய அயல் வீட்டுக்காரர் என்னை இவ்வாறு கடிந்து கொண்டார். When will you avenge? நீங்கள் எப்பொழுது பழி வாங்குவீர்கள்? Immediately God will reply. உடனே தேவன் இவ்வாறு சொல்லுவார், Go and take rest spiritually again. மறுபடியும் ஆவியிலே நீ போய் இளைப்பாறு. Read my word. வேதத்தை வாசி. Be filled in the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படு. And pray at my feet. என்னுடைய பாதத்திலே. Then my Holy Spirit will help you to forgive him. அவர்களை மன்னிக்க பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். And you can enjoy more rest in me. என்னிலே நீ இன்னும் இளைப்பாறுதல் அடைவாய். Until you come to my house. நீ என்னுடைய வீட்டிற்கு வரும் வரைக்கும். Or until I send my son to earth to take you home. உன்னை வீட்டிற்கு அழைத்து வர நான் என்னுடைய மகனை திரும்பவும் அனுப்பும் வரைக்கும். Third point, misery. மூன்றாவதாக துன்பம். My dear brothers and sisters, this is not for us. இது நமக்கல்ல. Because it is going to happen during the reign of Antichrist. அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் நடக்க போகிற காரியம்.
I looked when he opened the sixth seal, and behold, there was a great earthquake, and the sun became black and sackcloth of hair, and the moon became like blood. அவர் ஆறாம் முத்திரை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளையை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. Those who have not accepted the Lord Jesus Christ or accepted, those who have not accepted the salvation given by Jesus Christ will be condemned. இயேசு கிறிஸ்துவையும் அவர் அளிக்கும் ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ஆக்கினைக்கு வழியாய் கடந்து செல்வார்கள். You know very well. உங்களுக்கு நன்றாக தெரியும். Many people are not going to they are not going to hell because of the sin that they have committed. Many people are going to hell not because of the sins they have committed. பலர் நரகத்திற்கு செல்கிறார்கள், ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அல்ல. Since they have not accepted the salvation, they are going to hell. தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளாததினால் அவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள். John 3rd chapter, Jesus categorically says this to Nicodemus. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவர் இயேசு நிக்கோதேமுக்கு Because all have sinned and have come short of glory. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, So everybody has committed sin. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். Not because of that they are going to hell, but they have not accepted the salvation or the Son of God. That's why they are going to hell. அதனால் அவர்கள் நரகத்திற்கு போகவில்லை, அவர்கள் அதில் தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் தான் நரகத்திற்கு செல்கிறார்கள். Because of sin only, if a person has to go to hell, means everybody has to go to hell. ஒருவன் பாவத்தினால் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று இருந்தால் எல்லாரும் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும். Because no one is righteous in the sight of God except His Son Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர தேவனுடைய பார்வையில் ஒருவனும் நீதிமான் அல்ல. So that righteous person came and sacrificed his life for us. அந்த நீதிமான் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி. But if you don't accept that salvation or the Son of God, you are already condemned. நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். When he was conversing with Nicodemus, he says like this. நிக்கோதேமுவுடன் அவர் உரையாடி கொண்டிருக்கும்போது இவ்வாறு சொல்கிறார். If a person doesn't accept me, ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிடில், if you person doesn't accept the Son of God, that is me, தேவனுடைய குமாரனை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிடில், he is already condemned. அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. If a person accepts me, ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டால், he is out of condemnation. அவன் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து வெளிவந்து விட்டான். But he is in life. ஆனால் அவன் ஜீவனுக்குள் இருக்கிறான். He is leading a life towards eternal life. அவன் ஒரு நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நடத்துகிறான். That's why during the period of Antichrist this will happen. அதனால் தான் அந்திகிறிஸ்துவின் I am not going to explain these things now because later we will see in detail. நான் பிறகு இதை குறித்து விளக்கமாக சொல்கிறேன். And the stars of heaven fell to the earth as a fig tree drops its late figs when it is shaken by a mighty wind. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. You should notice one thing here. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். Fig tree represents the Jewish people. அத்திமரம் இங்கு யூதர்களை குறிக்கிறது. If they don't bear fruit for the Lord, அவர்கள் தேவனுக்காக கனி கொடுக்கவில்லை என்றால் they will be withered. அவர்கள் உதிர்ந்து போவார்கள். Or they will be cursed. அவர்கள் சபிக்கப்படுவார்கள். As Jesus Christ, when he was going, he cursed the fig tree. இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை சபித்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். So it refers to the Jewish people. அது யூத மக்களை குறிக்கிறது. That's why it is going to happen during the reign of our regime of Antichrist. அதனால் தான் அது அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் நடக்கப் போகிறது. Next verse says like this. And then the sky receded as a scroll when it is rolled up, and every mountain and island was moved out of its place. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. This is the judgment during the period of Antichrist. God is going to bring upon the Jewish people, those who will not have the seal. தம்முடைய முத்திரை இல்லாத யூதர்கள் மேல் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் தேவன் கொண்டு வரும் ஆக்கினை தீர்ப்பு இதுதான். Because he is going to seal. In the 7th chapter we are going to meditate next month. 144,000 people will be sealed, Jewish people. 1,44,000 யூதர்கள் முத்திரை செய்யப்பட்டிருப்பார்கள். So unsealed people, முத்திரை செய்யப்படாதவர்கள் will be judged like this because they will not accept Jesus Christ as their savior. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததினால் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். Instead, what they cry out? அதற்கு பதிலாக அவர்கள் என்ன கதறுகிறார்கள்?
And the kings of the earth, the great men, the rich men, the commanders, the mighty men, every slave and every free man hid themselves in the caves and in the rocks of the mountains. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு They will cry out like this. அவர்கள் இவ்வாறு கதறுவார்கள். Next verse. And said to the mountains and rocks, fall on us and hide us from the face of him who sits on the throne and from the wrath of the Lamb. First of all, during his first coming, when he came as flesh and blood, with flesh and blood, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட பொழுது he was very calm and cool, and he was the Lamb of God who came to take the sin of the world away. Yes. உலகத்தினுடைய பாவத்தை எடுத்து போடுவதற்கு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் வந்தார். But now you cannot imagine his face with wrath. ஆனால் நீங்கள் அந்த கோபத்தோட அவருடைய முகத்தை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது. Even we cannot imagine it. நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. But the Bible says it is true. ஆனால் வேதம் சொல்கிறது அது உண்மை. Those who have not accepted the only begotten Son of God, the Most High, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை ஒருவன் விசுவாசிக்காவிடில் shall be condemned forever and ever. அவன் என்றென்றைக்கும் ஆக்கினைக்கு உட்பட்டிருப்பான். But we who are sitting in the Vision Church are blessed people. தரிசன தேவசபையில் உட்கார்ந்திருக்கிற நாமோ பாக்கியவான்கள். Only by His grace we have accepted Him as our Savior. அவருடைய சுத்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Not our knowledge or our wisdom or our forefathers, no. நம்முடைய அறிவினாலோ ஞானத்தினாலோ அல்ல. Even though our forefathers were Christians, நம்முடைய முன்னோர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும், but by the pure grace of God only we have accepted Him. தேவனுடைய சுத்த கிருபையினாலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். He loved us first. அவர் நம்மை முதலில் நேசித்தார். முந்தி அன்பு கூர்ந்தார். அவர்தான் முந்தி அன்பு கூர்ந்தார். But we have to love Him in turn. நாம் அவரை திரும்ப நேசிக்க வேண்டும். But we are lacking in that. ஆனால் நாம் அதில் சறுக்குகிறோம். So this evening may God enable us to love His Son Jesus Christ more and more. இன்று மாலை தேவன் அவருடைய குமாரனை நாம் திரும்பவும் நேசிக்கும்படி உதவி செய்வார்கள். They tell the result like this: for the great day of His wrath has come, and who is able to stand? அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். Nobody will stand against God and His Son Jesus Christ. தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்பாக யாரும் நிற்க முடியாது. This King David prophesied in the second song. இரண்டாம் சங்கீதத்தில் இதை குறித்து தாவீது தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். The kings of this world, this earth, இந்த பூமியின் ராஜாக்களும், and every rich man and every commanders, every lords, landlords like that, எல்லா ஐஸ்வர்யவான்களும் they will நிலப்பிரபுக்களும் come against God the Father and His Son Jesus Christ. தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் வந்து நிற்பார்கள். But what is the decree or the declaration that God said towards Jesus Christ, to Jesus Christ? தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னது என்னவென்றால், today and you are my son, today I have begotten you. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். Ask me and I will give you the entire earth. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் and you will rule all over the earth. நீர் இந்த பூமி அனைத்தையும் ஆளுவீர். And you will strike them like the potter's field. கொய்யக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர். My dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, Jesus Christ is the only one who has been appointed by Jehovah as the King of Kings. யெகோவாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ராஜாதிராஜர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. That's why Jesus Christ says when he was addressing to Jews, யூதர்களை குறித்து அவர் யூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னார். யூதர்கள் குறிச்சல யூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, as the people honor the Father, பிதாவை கனவணுகிறது போல they should honor His Son also. அவருடைய குமாரனையும் ஜனங்கள் கனம் பண்ண வேண்டும். So in order to do this, இதை செய்வதற்கு the Father is not going to judge this world, but instead He has given that entire authority to His Son Jesus Christ. தேவன் இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க போவதில்லை, அவர் முழு அதிகாரத்தையும் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். So that everybody should honor Jesus Christ as He honors His Father. அதனால் எல்லாரும் தேவனை கனம் பண்ணுவது போல அவருடைய குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். Even in that we are blessed.
அதிலும் கூட நாம் பாக்கியவான்கள். Because we are already honoring God through His Son Jesus Christ. ஏனென்றால் நாம் ஏற்கனவே தேவனுக்குள் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறோம். My dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, if you read the word of God, நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது and you honor Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கனம் by பண்ணுகிறீர்கள். honoring Jesus Christ you are honoring God the Father. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறதினால் தேவனை கனம் And பண்ணுகிறீர்கள். if you pray in spirit, நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது, and if you are filled by the Holy Ghost, and if you pray, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது you are honoring Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறீர்கள். because He is the only person who anoints us, the Bible says. அவர் ஒருவரே நம்மை அபிஷேகிக்கிறவர். By honoring Him you are honoring God the Father. அவரை கனம் பண்ணுவது மூலம் நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிறீர்கள். But if you honor Jesus Christ and His Father through Holy Ghost like this, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீங்கள் கனம் செய்யும் பொழுது you will not be seen here in this third point. நீங்கள் இந்த மூன்றாவது குறிப்பில் காணப்பட மாட்டீர்கள். But instead you will be there in the previous 2 points. ஆனால் இதற்கு முந்தைய 2 குறிப்புகளில் நீங்கள் இருப்பீர்கள். That means I don't mean that you are going to die as martyr. நீங்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பீர்கள் என்று நான் சொல்லவில்லை. But if you are living in this world till His second coming, then you will live for Him. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை வரை இருந்தீர்களானால் நீங்கள் அவருக்காக வாழ்வீர்கள். And if you die before that, or if He tarries before that, if you die, you will die for Him. அவர் தாமதித்து நீங்கள் மரித்தீர்களானால் அவருக்குள் மரிப்பீர்கள். Anyhow, you are going to take the rest before He is coming, or when He comes you are going to heaven directly. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அவருக்குள் இளைப்பாறுதலை பெறப்போகிறீர்கள். May God give this blessing to our Vision Church, or all the believers, those who are attending English service as well as Tamil service, to go to the kingdom of heaven, to kingdom of God, and live with Him forever and ever. Would you don't mind to be on your feet, my dear children of God? We are going to pray and wind up this service. Our God is a good God. This evening time, the Lord has enabled us to hear a wonderful message from the book of Revelation chapter 6. Yes, my dear children of God, are we ready to meet the Lord Almighty God? Yeah, the Lord Jesus Christ comes back to receive us because of the salvation that we have got. My dear children, we are privileged and blessed by it. Yes, through Jesus Christ we are blessed. Amen. Thank you, Lord. Father, our dear Lord and our Heavenly Father, we praise you and we glorify you, Lord, for revealing wonderful facts from the book of Revelation through thy servant, Lord. Master, we commend the servant of God, Pastor Moses, in your precious hands, O Father. Bless him, O Father, so that he may be used for thy name's sake, Lord, to many thousands in the coming days if thy coming is delayed. Father, bless him abundantly and richly, we pray. Thank you for enabling us to hear such a wonderful message this evening time. Bless each and every one of us, Lord, we pray. Thank you for honoring us. Thank you for honoring, yes, Lord, thy Son Jesus Christ in us. By giving all glory and honor to thee, in Jesus' most precious name we pray. Amen.